சொல்லு. மேலும் வலிய கூனை தனித்தனி எழுத்துக்கள் இப்படி கொடுக்கணும். வலிய கூனை அவ்வளவுமா யுக்ரிவு அல்ஸ்மா செவிகளை தட்டக்கூடியதில் ஆரம்பம் அவ்வளவுன்னு படிக்கணும். முஸ்தகில் இருந்தால் கபர் எக்குனுக்கு விளங்குதா. வலிய கூனை அவ்வளவுமா யுக்ரிவுல் அஸ்மா செவிகளை தட்டக்கூடியதில் ஆரம்பம். முஸ்தகில்லன் பி நௌஇ மினல் ஏஜாசி இயலாமை ஆக்குவதில் இருந்தும் ஒரு வகையை கொண்டு அது தனித்ததாக ஆகுவதற்காக வேண்டியும். விளங்குதா தம்பி? தனித்ததாக ஆகுவதற்காக வேண்டியும் அந்த தனித்தனி இஸ்முகளை சிலதை கொண்டு சூறாக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தனித்தனி எழுத்துக்களின் இஸ்முகளை கொண்டு பேசுவது என்பது தனித்தனி எழுத்துக்களின் இஸ்முகளை கொண்டு பேசுவது என்பது முக்தசுன் அது குறிப்பானதாக இருக்கும். விமன் ஹத்த எழுதுவாரே தரச பாடம் நடத்துவாரே அவரை கொண்டு குறிப்பாக்கப்படுதார். இந்த தனித்தனி எழுத்து அலிஃப் லாம் மீம் ஹாமீம் நூன் ஆஃப் எழுதப்பா. இன்று பேசுகிறவர் யார் தான் பேசுவா? அலிஃப் லாம் ரா அலிஃப் லாம் மீம் ரா யார் தான் பேசுவா? நல்ல எழுத்தாளர். அது மாதிரி நல்ல தரிசு நடத்தக்கூடிய முதர்ரிஸ் இவங்க தான் நினைச்சுவாங்க தனித்தனி எழுத்துக்களை கொண்டு இஸ்முகளை கொண்டு பேசுவாங்க. ஆனால் ஒரு உம்மி இடத்திலிருந்து அது வருகிறது என்றால் அது பாரதூரமானது, அது நூதனமானது. அவை அவர் சாதாரணமான மனிதர் அல்ல, அல்லாவுடைய தூதர் கலாமுல்லாவை பேசுகிறார் என்று அர்த்தம். ரைட்டா? கொடு. நுத்துகபி அஸ்மாயில் ஹுரூஃப் தனித்தனி எழுத்துக்களின் இஸ்முகளை கொண்டு பேசுவது என்பது முக்தசுன் பிமன் ஹத்த வதரச எழுதக்கூடியவரை கொண்டும் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியரை கொண்டும் அது சொந்தமானதாக இருக்கும். ஆனால் அம்மாமினல் உம்மிகளிடத்தில் இருந்து இந்த தனித்தனி வாசகங்களை கொண்டு பேசுவது என்பது அம்மாமினல் உம்மிகளிடத்தில் இருந்து தனித்தனி வாசகங்கள் வருவது அல்லது எப்படிப்பட்ட உம்மி லம்யு ஹாலித்தில் குத்தாப எழுத்தாளர்களில் அவர் சேரவில்லையே கலக்கவில்லையே. அப்படிப்பட்ட உம்மிகளிடத்தில் இருந்து இந்த தனித்தனி வாசகங்களை கொண்டு இசுகளை கொண்டு பேசுவது வருவது என்பது முஸ்தாரிபுன் அது என்னவா இருக்கும்? நூதனமானதாக இருக்கும். முஸ்தபீதுன் பாரதூரமானதாக இருக்கும். ஹாரிக்குள்ளில் ஆதத்தி பழக்கத்துக்கே மாற்றமாக இருக்கும். ஹாரிக்குள்ளில் ஆதத்துன்னு என்ன அர்த்தம்? பழக்கத்துக்கு மாற்றம். இது ஆதத்துக்கு மாற்றம். கல் கிதாபத்தி வத்திலாவத்தி உம்மியிடத்திலிருந்து எழுத்து வருவது ஆச்சரியமாக இருப்பதை போல உம்மியிடத்தில் இருந்து ஓதுவது ஆச்சரியமாக இருப்பதை போல. உம்மிக்கு ஓதவும் தெரியாது, உம்மிக்கு எழுதவும் தெரியாது. ஆனால் உம்மி எழுதுறாரு என்ன அது ஆச்சரியம். உம்மி பேசுறாருன்னா அது என்னது? அது ஆச்சரியம். நூதனமானது. பள்ளிக்கூடத்துக்கே போகல, அது அற்புதமாக வந்து என்ன செய்யறாங்க? பேசுறாங்க, படிக்கிறாங்க. இப்ப நடக்குதா இல்லையா? நடக்குதப்பா. ஈசா அலை இஸ்லாமை கொண்டு போய் மக்தபில் கொண்டு அவங்க அம்மா விட்டாங்களாம், மரியம் அலை இஸ்லாம். என்னன்னு கேட்டேன். அங்கே அபுஜேது புத்தி களிமண் தையப்படி தரப்போ வருவாங்க. விளங்குதானே? அபுஜேதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அபுஜேதுன்னு சொல்லி கொடுத்தவொடனே என்ன இருக்குது? அபுஜேதில் உள்ள அழிவு வந்து ஆலா உல்லாவை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரிஜுமா ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏமா ஓம்மா உஸ்தாதுமா இங்கே ஓட்டு போய் விட்டுட்டு போய் கூட்டு போக மாட்டான். விளங்குதப்பா? நபிமார்கள்லாம் யார்கிட்ட படிக்கலை, எந்த மனிதர்கள்ட்டையும் படிக்கலை. காரணம் என்னன்னா அவர் நபி பட்டம் வாங்கி அவர் பயான் பேசி ஏன்ட ஓன பையன் தான் கேட்குமா. அப்படித்தானே? இல்லை பெரிய பெரிய அஸ்துமார்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? நான் அந்த லெப்பேட்டை தான் வந்து என்ன செஞ்சேன், அலிஃப் பே ஓதுனே மக்தப் ஓதுனேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? பெரிய உஸ்தாதாக இருப்பாங்க, அவங்க நாசிராக இருப்பாங்க. அவங்க யாரும் தான் ஓயிருப்பாங்க? ஒரு லெப்பேட்ட ஒரு சாதாரண மாநாட்டை தான் ஓயிருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார்ல ஏன் மாணவர் தான் சொல்லுவார். அப்போ நபிமார்கள் அப்படி சொல்லக்கூடாது. நபிமார்கள் தான் உஸ்தாதுல் அசாத்தி தான். அதுவே யார்த்தையும் எல்லாம் என்ன செய்யலை, யார்த்தையும் ஓத விடலை. அல்லாவே ஆசிரியனாக இருந்து அவங்களுக்கு எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுத்துட்டான். சீயமா குறிப்பாக ராவிதாதிக்க
தனித்தனி எழுத்துக்களிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனித்திருக்கிறான். மா யஜுஸ் அன்ஹுல் அதீபுல் அரீபு அல் ஃபாயிகு ஃபன்னிஹி, அரபிக் கலையிலே கைதேர்ந்த விற்பன்னர் பண்டிதரும் இதை விட்டும் ஏலாமியில் ஆகுவது இதிலே அல்லாஹ் கவனித்திருக்கிறான். யாராலேயே முடியல, அர்த்தம் தெரிய முடியல. பண்டிதர் ஃபாயிகு ஃபன்னிஹி, அரபிக்கலையிலே கைதேர்ந்தவருக்கு என்ன அர்த்தம் தெரியல? நூனுக்கு அர்த்தம் தெரியல, காஃபுக்கு அர்த்தம் தெரியல, அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் தெரியல. தாலிகல் கிதாபுல் ஆரபி அப்புறம் எதிலேயே மண்ண கவியறான், அலிஃப் லாம் மீமிலே அத்தாபான்னு கீழே விழுந்துட்டான். மனிதர் கேட்ட ருக்கானா ரலியல்லாஹு அன்ஹு பாதி ரவுண்ட்லேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி கீழே விழுந்த மாதிரி எதிலேயே அலிஃப் லாம் மீமிலேயே அத்தாபான்னு பண்டிதர்கள்லாம் விழுந்துட்டாங்க. தெரியுங்க, இதுக்கு அர்த்தம் தெரியலைங்க, இவர் பெரிய கெட்டிக்காரருங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. விளங்குதப்பா? ருக்கானா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய மல்யுத்த வீரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி போட்டு பார்க்குமாங்கும் போது பாதி ரவுண்ட்லேயே அவரை தூக்கி கீழே போட்டாங்க. விளங்குதாருங்க. உடனே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ருக்கானா ரலியல்லாஹு அன்ஹு லிஸ்ட் செஞ்சாங்க. மல்யுத்த வீரர். இதில் விளங்குதப்பா? அப்போ சியமா குறிப்பாக வகதர் ஆபி லாலிக்கு எதிரே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனித்திருக்கிறான். மா யஜுஸ் அன்ஹு அல் ஹதீபுல் அரீபுல் ஃபாயிகு ஃபி ஃபன்னிஹி, அரபிக் கலையிலே கைதேர்ந்த கெட்டிக்காரரும் இதை விட்டும் இயலாமையில் ஆகுவது என்ன செஞ்சிருக்கிறான்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனித்திருக்கிறான். பெரிய கெட்டிக்காரெல்லாம் அத்தாபான்னு கீழே விழுந்துருவான். ஒவ்வொரு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அன்னஹு எழுதுனப்பா ஏய் ஒவ்வொரு அன்னஹு அவுரத ஆதிகி பவாத்திகி, சூறாக்களின் துவக்கத்திலே கொண்டு வந்திருக்கிறான். அறுபத்து அஷர இஸ்மன், 14 இஸ்முகளை கொண்டு வந்திருக்கிறான். இய நிசுபு அசாமி உருவில் முஆஜமுடைய அறிவுகளின் இஸ்முகளில் பாதியாக இருக்குமே, அத்திய 14 கொண்டு வந்திருக்கிறான். இல்லம் து அத்த பீகள் அலிஃபு அருபம்பி ரகசியா, தனி எழுத்தாக கவனிக்கப்படவில்லை என்றால் விளங்குதப்பா? மோஜமான அறிவுகளின் இஸ்முகளில் பாதியை என்ன செஞ்சிருக்கான்? கொண்டு வந்திருக்கிறான். அப்போ அரபியத்தை அலிபை தனியாக கவனிக்கலன்னா 28 எழுத்தான். 28 பாதி 14, 29 எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறான். 29 சூறாக்களிலே கொண்டு வந்திருக்கிறான். ஏன் கொண்டு வந்தா? அரபி எழுத்து 29 காமிக்கிறதுக்காக வேண்டி. எழுதுனப்பா? ஃபீ 29 சூரத்தன், 29 சூறாக்களிலே கொண்டு வந்திருக்கிறான். யததிகா, அதனுடைய எழுத்துக்களை விளங்குதுப்பா? அந்த எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு தோதுவாக, அரபி எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு தோதுவாக 29 சூறாக்களிலே கொண்டு வந்திருக்கிறான். இதா உத்தபீகள் அலிஃபு அதிலே எண்ணப்பட்டால், அலிஃபை எண்ணப்பட்டால் 29 எழுத்து. அதே அரபி எழுத்து 29 என்று காமிப்பதற்காக 29 சூறாக்களிலே கொண்டு வந்திருக்கிறான். 14 எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறான். தோயை கொண்டு வந்திருக்கான், ஐனை கொண்டு வந்திருக்கான். விளங்குதப்பா? கைனை கொண்டு வரல, லோயை கொண்டு வரல, லாதை கொண்டு வரல. விளங்குதுக்கண்ண? ஃபேயை கொண்டு வரல, காஃபையும் கொண்டு வந்திருக்கான், காஃபையும் கொண்டு வந்திருக்கிறான். 14 எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறான். ஏன்? அலிஃபு தனி எழுத்தா எண்ணப்படவில்லை என்றால் அரபி எழுத்து 28. அந்த 28 பாதி 14 கொண்டு வந்திருக்கிறான். இந்த 14 எழுத்து தான் நிச்சயமாக அந்த அதிகமாக இருக்குங்கிறதையும் உணர்த்துறான். ஒவ்வொன்றிலையும் சிறுகள் இருக்கு. ஆகிரு தேவானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார்.